ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 13ஆந்தேதி இயரிங் வந்திருக்கும். உங்களுக்கு 13ஆந்தேதி தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 13ஆந்தேதி நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே கோர்ட்டு வளாகத்துக்கு போயிருந்தார். அங்கே சுற்றியும் ஒரு 40க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. அவர் சுற்றி கேமராலாம் நல்லா கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருந்து சுற்றி வீடியோ கேமரா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அதில் மீண்டும் வாய்தா 27ஆந்தேதி மாற்றி வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம ஆளுங்க ஒரு சில பேர் அதில் போயிருக்கு சொல்லாங்களே, காசு இந்தமாரி ஏற்கனவே முதல் முறை வசூல் பண்ணி தான் ஏமாற்றிருக்கிறேன், 2வது முறையும் வசூல் பண்ணியிருக்கேன்னா வசூல் பண்ணி அந்த பணத்தை யாருக்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க, இப்போ வசூல் பண்ணதுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தீங்க, இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறீங்க என்னான்றது இந்த விஷயத்தை கேட்கும்போது, முதல்ல அந்த 1 லட்ச ரூபாய் இப்போ ஏற்கனவே தனசேகர் நம்மக்கிட்ட சொன்னது தான், மீண்டும் வசூல் பண்ணுறாங்க 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் தரோன்னு சொல்லி வசூல் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. அந்த 1 லட்ச ரூபா பணத்தை தான் இப்போ அந்த லாஸ்ட்டு கொடுத்த ஒரு 40 பேர் அங்கே போய் அவர் சூழ்ந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணத்தை கேட்க போகும்போது தான் அதில் அவர் ஒருத்தர் வக்கீல்கிட்ட கை காட்டுறாரு. வக்கீல் போய் கேட்டால் அவர் வக்கீல் வானத்தை கை காட்டுறாரு. அப்புறம் அதை நம்பி போன தனசேகர் பூமி பார்த்து தரையை பார்த்து நடந்து போகிறாரு. அதனால் இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இவங்களுக்குள்ளே விரோதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது போல இருக்குது. ஆண்டவன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஜெகன்ன்றவர். அங்கே ஆண்டவன் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எவனை நம்பி இந்த பணத்தை வசூல் பண்ணி யாருக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, இந்த பணம் எவங்கிட்ட தான் இருக்குது, 2வது வசூல் பண்ண பணம் எவங்கிட்ட தான் இருக்குதுன்னே தெரியல. முதல்ல 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்து தான் ஒரு சில ஆட்கள் என்கிட்ட சொன்னாங்க. அது உண்மையும் கூட தனசேகர சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அது 5,000 ரூபாய் ஆகினாங்க. அதுக்கப்புறம் 4,000 ஆகினாங்க. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுக்குறானுங்கன்றதே தெரியாமல் இருக்குது. இப்போ அந்த பணம் வசூல் பண்ண பணம் ஆல்ரெடி 2வது கைது பண்ணிட்டு பிறகு பாருங்கள், தமிழக அரசால் 19 பேர் லிஸ்ட்டு கைதில் A1 A2 வரைக்கும். இப்போ இது நம்ம A13 இது நம்மளோட ஜெகனோட நம்பர் A1 A2 அப்படின்ற அடிப்படையில் 13வது குற்றவாளி. 13வது குற்றவாளி ஜெகன் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சண்முகன்றவர் அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கிறார், 1ஆம் நம்பர் குற்றவாளி. அடுத்தது இது ஹரிதாஸ்ன்றவர் இருக்கத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அந்த தொடப்பக்கட்ட பையன் தான். அவன் நல்லா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே பணத்தை மக்கள்கிட்ட அவன் இன்னும் கைதே ஆகாமல் இருக்கிறான். எப்போ கைது நடவடிக்கைன்றது பேர் வந்தாலும் அவன் அப்படியே பல கோடி பணத்தை எதுவுமே போலீஸ்காரங்களை அடித்து விட்டு அந்த போலீஸு கண்ணில் எல்லோரும் மண்ணை தூவிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் பணத்தை தூவிட்டு இவன் கைதாகாது இருக்கிறான். அந்த 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் இவனுக்கு ஜால்ரா பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான் அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் போல் தாமலார் தெருவை சேர்ந்த மதனகோபால் போல் தனசேகரன்ற புறம்போக்கு அவனுக்கு கழுவி விடுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த தனசேகரன்றவன். இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டா தனசேகர, நீ எவ்வளோ நாள் அவனுக்கு கழுவி விட்டுருந்தாலும் ஒரு நாள் நீ ஏமாந்து அவனுங்களுக்கால நிற்ப, அவனுங்களால் நீ நிற்ப. ஒரு நாள் அவனுக்கு கழுவி விடுற வேலையை நீ பார்க்குற மாமா வேலை பார்த்த பொறிக்கு பையன் நீ எத்தனையோ உன்னை பொட்டை பையான்னு திட்டிருக்கிற. இன்னும் புத்திக்கு சூடு சோர்னு இல்லாதவங்க பார்த்து அவனுக்கு உரைக்கல. இன்னும் போலீஸ்காரங்கலாம் எத்தனை பேருக்கு நீ அளந்து நீ கொட்டிக்கின்னு இருந்தாலும் இந்த வழக்கு என்பது உனக்கு பணம் வரணும் அப்படின்னா, அந்த வழக்கு முடிஞ்சு வரணும்னா கிட்டத்தட்ட 100% ஒரு 50% மக்கள் செத்துட்டு இருப்பாங்கடா. இந்த பணம் நீ எதிர்பார்த்தாவணும். அவன் கூட போயிட்டு யாருக்கிடா ஜெகன் கூடயும் ஹரிதாஸ் கூடயும் இவனை காப்பாற்றுறதுக்கும் இவனுக்குள்ள நீங்கள் இவனை காப்பாற்றுறதுக்கே பல கோடி செலவு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ லட்சுமி நாராயணனை காப்பாற்றணும் அப்படின்னா இன்னொன்று மக்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். அதை இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேன். லட்சுமி நாராயணன் இப்போ ஒரு மேடம் கிட்ட பேசியிருக்கிறாங்க சென்னையில். உங்களுக்கு அதை பற்றின வீடியோ நான் ஒரு வீடியோவில் போடுறேன் நான். ஏன்னா அவரை காப்பாற்ற முடியல இந்த பொட்டை பசங்களால். அது அந்த வீடியோவில் போடுறோம். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, அதன்படி பேசியிருக்கிறாங்க. எப்படியோ அவரால் இங்கே வர முடியாமல் அவர் அங்கே இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறாருன்ற விஷயத்த அவனும் ஒரு 1ஆம் நம்பர் அவருக்கு இவருன்னு பேசக்கூடாது. அவனும் 1ஆம் நம்பர் லக்காடி பையன் தான். ஏன்னா இவ்வளோ பாவத்தை பண்ண அவனும் ஒரு 1ஆம் நம்பர் பேடி பையன் தான். அவனை போய் இவருன்னு பேசுறதுக்கு எனக்கு நம்ம நாக்கு கூச்சி இருந்தாலும் அவரை பேசாதீங்க. அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு அம்மையார் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விதமாக பேசியிருக்காங்க. நல்ல விஷயந்தான் அது. அதை நான் மறுக்கலை. அதை பார்ப்போம். அது கடவுள் விட்டு செயல். இப்போ இவனுங்க பண்ணுற ராபரிக்கு இது பாருங்கள், பணத்தை மீண்டும் வசூல் பண்ணி இவனுங்கள கொஞ்சம் என்ன தான் இவனுக்கு சூடு சோறணும். ஏற்கனவே தான் பணத்தை எதுவுமே கொட்டி ஒருத்தங்கிட்ட அழுதானுங்க. மீண்டும் இவங்ககிட்ட ஜெகன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் தனசேகரன்ற ஒரு பொட்டை பையன் சேர்ந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணாலும் வசூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான் பாருங்க. அது இன்னும் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்குறான் போல இருக்குது. பணத்தை கொடுத்துவிட்டு இவன் இன்னும் இப்போ மறுபடியும் வாய்தா 27ஆந்தேதி மாற்றி போட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறம் வாய்தான்ட்டு பாருங்கள். 19 குற்றவாளியில் ஜெகன் ஒண்டி தான் குற்றவாளி. இதில் ஹரிதாஸ் குற்றவாளி கிடையாது, மின்மினி சரவணன் குற்றவாளி கிடையாது, வெங்கடேசன்றவன் குற்றவாளி யார்? வெங்கடேசன்றவன் யார்? ஜெகனோட மச்சான்.
ஜெகனோட மச்சான் அவன் பெரிய 1 நம்பர் 420. அவனை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அவன் பேர் இன்னும் வராமல் இருக்குது, வெங்கடேசன்றவன். அதுக்கப்புறமா சண்முகன்றவனை கைது பண்ணாத இருக்கிறானுங்க, ஹரிதாஸ் கைது பண்ணாத, ஜனார்தனை கைது பண்ணாத இருக்கிறானுங்க, வேதநாராயண, இன்னும் அல்ப நாராயண, இன்னும் இத்தனை பேர் இருக்கிறவனுங்களாம் இவனை அந்த மோகன் பாபு, லட்சுமி நாராயணன், எவனுமே கைது 19 குற்றவாளியில் இவனுங்கெல்லாம் கைது பண்ணாமல் ஜெகன் மட்டுமே ஒரு ஊருக்காவாக தொட்டுக்குன்னு தமிழக அரசாங்கம் இவனை மட்டும் வச்சுக்கின்னு ஊருக்காக தொட்டுக்குன்னு மிச்சம் எல்லாம் இவனுக்கு நல்லா பிளான் பண்ணி பண்ணுறானுங்க பாருங்கள். மக்கள் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரண கஞ்சி உங்களால் பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்றதுனா இது வேலைக்கு ஆகாத விஷயம். அதே போல் இவங்ககிட்டேருந்து ரெக்கவரி பண்ண மாட்டோம் பணம் மொத்தமே மொத்த பணமே இவன் கோர்ட்டுக்கு ஐதுட்டான். யார் அது இல்லாமல் ஹரிதாஸ்ன்றவன் இவன் கைதே ஆகாமல் இருக்கிறது எவ்வளோ கோடி பணத்தை அடிச்சு கொடுத்துருக்குறான் தெரியுங்களா உங்களுக்கு. இவன் இன்னொன்று பாருங்கள், கலெக்டர் ஆஃபீஸாண்ட் இருக்கிற ஒரு சர்ச் ஒன்று இருக்கும், அந்த லெஃப்ட் சைடில் சர்ச் ஒன்று இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பின்பக்கம் ஒரு ஃப்ளாட் ஒன்று விற்றான். அந்த ஃப்ளாட்டு எனக்கு கடங்கார் இருக்கிறாங்க, அந்த கடனை வாங்கிறதுக்காக ஒருத்தர் போய் இப்போ 51,25,000 ரூபாய்க்கு முடிகிற மாதிரி தனசாகர்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். அந்த தொடப்பு கட்ட பையன் உடனே இங்கேயும் முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே இவன் ஒருத்தர் வீடு விற்றான் பார்த்தீங்களா, அந்த வீடு அவனுக்கே விற்றுப்படுறதுனால இன்னொரு மணி அவனுக்கே கொடுக்கணுமான்ற மாதிரி அவனுக்கு ஒரு பொறாமை குணம் வந்துச்சு அந்த பொறிக்கு பையனுக்கு. இன்னொருத்தனுக்கு மாட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விற்று மொத்தம் 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு போனானுங்க. யாருக்கு? ஜெகனை ஜாமீன் எடுக்கிறதுக்காக 1 கோடி எடுத்து போனானுங்க. ஆனால் ஜெகன் கையிலே 10 லட்ச ரூபாய் தான் அந்த பணம் போச்சு. மிச்சம் 90 லட்ச ரூபாய் என்ன ஆச்சுன்ற விஷயமே தெரியாமல் இருக்குது. கேட்டால் எவனை பார்த்து அவனை போடுறானுங்க, அவனை பார்த்து இவனை போடுறானுன்னு சொல்லிட்டு இது ஒரு மிக ஏமாற்று வேலை பண்ணியிருக்கிறான் அந்த தனசேகரன்றவன். ஹரிதாசன்றவன் அவனுக்கு கூட இருந்து பண்ணியிருக்கிறான். ஆனால் இவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவன் கழுவி விடுற வேலைலாம் பார்த்து பணத்தை நல்லா இன்னொன்று கமுக்குமாக பதுக்கி வச்சுருக்கான்னு அந்த தனசேகரன்றவன். ஒன்று நல்லா பொதுமக்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிதாஸ்ன்றவன் 1000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 1000 கோடி பண்ண புறம்போக்கு அவன் மனைவி, அவன் அக்கா தங்கச்சி, அவன் மனைவி கிடையாது, அவனுக்கு கல்யாணமே ஆகலை, அவங்க அம்மா அப்பாவும் அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இட்டு கொண்டு போய் சென்னையில் பதுக்கி வச்சுருக்கிறான். அப்படின்னா இவனுக்கு எல்லாம் போய் சென்னையில் போய் பதுங்கி போய் ஒரு இடம் வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ 2 வருஷமாக. நல்லா உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பம் அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு அந்த பணத்தை பதுக்கி வச்சு இவனை கைது ஆகாத இருக்கிறதுக்கெலாம் பணத்தை கோடி எடுத்து கொடுத்துக்கின்னு இவன் பொண்ணு இவனோட அக்கா தங்கச்சிங்க இருக்கிற இவங்களுக்கு எல்லாருக்கும் பணத்தை சேவ் பண்ணி எந்த வித உழைப்பும் இல்லாமல் எங்கே ஒரு வேலைக்கு போகாமல் இந்த பணத்தை அப்படியே பதுக்கி வச்சு அந்த பொதுமக்கள் பணத்தில் தான் இவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. கைது நடவடிக்கை இல்லாமல் இவனை பற்றி பேசவே முடியாது. இல்லை எந்த ஜனங்க இவனை பற்றி இப்போ பேசுகிறாங்க? ஐஎஃப்எஸ்சில் எத்தனை பேர் கைது பண்ணிட்டாங்க? 19 பேருங்க மொத்த குற்ற வழக்கு. 19 குற்ற வழக்கில் இவனை எத்தனை பேர் இவனுக்கு பேசுகிறானுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறீங்க. இப்போது நான் ஒண்டி தான், எனக்கு உயிர் மேலே அக்கறையே கிடையாதுங்க. நாளைக்கே என்னை கொண்டு போட்டு போனாலும், ஏன்னா நம்மளை மொத்தமாக சுரண்டிட்டான், மொத்த கோமண்டோர் தான் விட்டுருக்குறான். ஏதோ இருக்கிற இந்த காருக்கு டிவி கட்டிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கின்னு இருக்குது ஒரு பக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் வீடியோ எடுத்துங்க. நாங்கள் 14ஆம் தேதி சனிக்கிழமை நாங்கள் வீடியோ எடுத்தோம். டிஎன்பிசி எக்ஸாம் வீடியோ எடுத்தது. அந்த ஒரு காப்பி ஒன்று கொடுப்பாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு காப்பி ஒன்று கொடுப்பாங்க. அந்த காப்பி எடுத்துமே அதை ஒரு சைன் வாங்கின்னு போய் யாவன் இந்த ஆர்டர் எடுத்தானோ அவங்ககிட்ட எடுத்து போயிட்டு அந்த காப்பி கொடுத்தோம்னா அவன் 1400 1300 கொடுப்பான். அதை எடுத்துன்னு வந்து வச்சு அன்றைக்கி நேரத்தில் போய் எடுத்து கொடுத்துமா அவன் ஆள் கிடையாது. அவன் 2 நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்லிட்டான். செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டான். இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி நான் தூங்கிட்டு இருக்க 8 மணிக்கு வெளியே வரேன். இந்த ஐஎஃப்எஸ்சில் பணத்தை வசூல் பண்ண வந்து ஒருத்தனை 6000 ரூபாய் நின்று போச்சு ஒரு ஆளுக்கு. அந்த 6000 ரூபாயில் நானும் என் மகனும் போயிட்டு அந்த வீடியோவும் 2 வீடியோ கேமரா எடுத்து காசை அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு ஒருத்த கடங்காரன் வந்து கேட்டான் பாருங்க, அவனுக்கு கொடுத்தேன் நான். இன்றைக்கி ஐஎஃப்எஸ்சில் கஷ்டப்பட்டு நாம் ஞாயிற்றுக்கிழமை போய் சனிக்கிழமை சாட்டர்டே வச்சாங்க டிஎன்பிசி எக்ஸாமு. அந்த டிஎன்பிசி எடுத்து வீடியோவோட கூலி ஒரே ஒரு 100 ரூபாய் நான் வாங்கிக்காமல் என்னோடய சொந்த பெட்ரோல் போட்டு நான் என்னோடய சொந்த காசில் போய் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு மதியம் வரைக்கும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு என் பையனும் நானும், என் பையனுக்கு என்னங்க அவசியம் இது? எங்கள் இந்த தேவடியா பாசுங்க ஐஎஃப்எஸ்ன்ற பேரில் பொதுமக்கள் பணத்தை மொத்தம் சுரண்டி ஏமாற்றி வாங்கி இவனுங்க கொலையில் போட்டு இவங்க வீடு சொத்துலாம் வாங்கிட்டு போயிட்டானுங்க. என் குழந்தைங்களாம் அதில் பாதிப்பு வேண்டிய சூழ்நிலை. ஏன் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு பார்த்தீங்களா? அந்த வீடியோ எடுத்து கூலி 2 என் குழந்தை என் பையன் 8வது தான் படிக்கிறான். அவன் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வீடியோ கேமராமேனு கூட்டு போய் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அதை எடுக்க விட்டோம். அதில் வந்த கூலி கூட ஒருத்தன் இன்றைக்கி வந்து காலையில் வந்து உட்காந்து அதை வாங்கிக்கின்னு போகிறான். 6000 ரூபாய் 1 லட்ச ரூபா அவனுக்கு தர வேண்டியது இருந்தது. சிறு 2 வருஷமாக கொடுத்து கடைசியாக 6000 வந்து நின்று போச்சு. அந்த 6000 ரூபாய் வந்து உட்காந்து காலைல காட்டி கேட்குறான். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நின்று போன பணம் 1 லட்ச ரூபாய் அதுக்கு முன்னே வட்டி வாங்கியிருந்தான் பாருங்கள். அந்த வட்டி வாங்கினதுலாம் போக மிச்ச பணத்தை
அசலாக கொடுத்துட்டு கழிச்சிங்கன்னா வந்து மிச்சம் 6000 நின்று போச்சு. அந்த 6000 இன்றைக்கி இது 2 வீடியோ கேமரா கூலி 1500 1000 போக ஒரு 3000 போக மிச்சம் 3000 எனக்கு தர வேண்டியது வரும். இந்த மாதிரி கூலி கொடுத்து நம்ம கழிச்சிருக்கிறோம். இந்த தேவடியா பாவனுங்க அவன் பொண்ணு அவன் பொண்டாட்டியோ அவன் அக்கா தங்கச்சியில கூட்டு போய் சென்னையில் பதுக்கி வச்சு இந்த போலீஸ்கார தேவடியா பசங்க ஒருத்தனை கூட இவனை கைது பண்ணியோ பொதுமக்கள்கிட்ட பணம் கொடுக்க முடியாமையோ இது துரிதமான நடவடிக்கை எடுத்து இவனுக்கு எல்லாமே கைது பண்ணி உள்ளே போட்டு அந்த பணத்தையே வசூல் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா கூட எத்தனை ஆண்டு ஆகும். இங்கே இருக்கிற ஏஜெண்ட்டாக இருக்கிற தேவடியா பசங்க இவனுங்க பாருங்கள் 1ஆம் நம்பர் இவனுங்க அப்ஸ்டாண்டிங், அதாவது ஏமாற்றிட்டு வெளியே போய் பதுங்கி இருந்து இந்த சண்முகன்றவன், ஹரிதாஸ்ன்றவன், மின்மினி சரணுன்றவன், அப்புறம் ஜெய்வாலுன்றவன், வெங்கடேசன்றவன்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஒரு 25 கோடியில் வீடு 25 கோடி ரூபாய் அதில் பணம் அவனை பணம் போடுற பாருங்க, அடுத்த வீடியோவில் போடலாம். அவன்லாம் நல்ல செட்டில்மெண்ட்டு. இவனை பற்றிலாம் எந்த கேஸு எந்த விஷயமும் வெளியே வரல. ஆனால் இவன் பாருங்கள், இவன் 7-8 வீடு வச்சுருக்கிறான். தனசேகர் மூலிமா நான் தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தோம். ஹரிதாஸ் கூட இருந்தவன், ஹரிதாஸுக்கு எவ்வளோ எங்கெல்லாம் என்னென்ன சொத்து வாங்கியிருக்கிறான்ட்டு இவன் தனசேகர் தான் நம்மக்கிட்ட சொல்லிக்கினே இருந்தான். இப்போ அதை நம்ம சொல்லாமல் விட்டோம். அதுபோல் ஜெகனன்றவன் இந்த ஸ்கூல் வாங்கி வச்சுருந்தான், ஸ்கூலு நடத்திக்கிட்டு இருந்தான். அப்புறமா சத்திரம் வாங்கினான். அதெல்லாம் இல்லை இவனுக்கு கோபத்தில் நெருக்கியிருப்பானுங்க. இப்போ பார்த்தா அந்த அரசாங்கம் முடக்கி வச்சுருக்கோம். என்னத்துக்கு புரோஜனம் அதெல்லாம்? இது உடனே அந்த பணத்தையே பறிமுதல் பண்ணியோ குத்தோ இன்னும் ஒரு 10,000 1000 பேர் லட்சம் எத்தனையோ லட்சம் பேர் மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும். இது ஆவரக்கூடிய விஷயமா? அது இவன் பணத்தை வசூல் பண்ண தேவடியா பசங்க போலீஸ்காரனுக்கு 50 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்துக்கின்னு இருக்கிற தேவடியா பசங்க பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தால் கூட அந்த டக்குன்னு அது ஒரு சரி இனிமேல் கொண்டு அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மக்கிட்ட ஒரு எள் இல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டால் தான் இந்த இருந்து டக்குன்னு இதில் வந்து ஒரு நல்ல இப்போ என்னோட விஷயம் அதுதாங்க நடந்தது. நம்ம நல்லா வகையாக மாட்டோம், நம்ம வாழ்க்கை காலி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே எம்பக்கிட்ட 20 வருஷமாக வாங்கி வச்சு சொத்து அந்த கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு டப்புன்னு எடுத்து விற்று விட்டோம். 13 பிளாட்டும் கொடுத்து விட்டோம். இருக்கிற வீடு மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட அது வீடு மட்டும் லோனில் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி கார் கடலில் தான் இருக்கிறோம். இது எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்கலை. இது எல்லாமே ஆனால் இதில் பாருங்கள், நம்ம லோன் போட்டு விட்டு இது இல்லாமல் இது லோனு ஆல்ரெடி போட்டு வாங்கின கடலில் தான் மாட்டிக்கிட்டோம் இதில். ஸோ இதில் இந்த பணத்தை இந்த லோன் போட்டு இதில் வாங்கி அதுவுமே மாட்டிக்கணும் பாரு, அதுலேருந்து விடுபட்டு வர முடியாது தான் மாட்டிக்கிட்டோம். ஆனால் இதில் தனசேகரன்றவன் இது வீடு எல்லாமே பர்ஃபெக்டாக சேர்த்து 5-6 வீடு வாங்கிட்டான். ஆனால் அதில் எல்லாமே லோனாக போய் நம்ம கோகுலம் சர்ச்சில் அது மேலே கொஞ்சம் கடனில் லோன் போய் மாட்டி அந்த எல்லாமே கடனில் இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி மாட்டான். அவன் எவ்வளோ பக்கா பிளான் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா? நாங்கள் கடனுக்காக இடத்துல விற்றோம், அவனை தான் விற்றான். ஆனால் ஒரு சோளை ஏதோ யானைக்கு ஒரு சோளை பொறி பசிக்கு அடங்கின மாதிரி அவன் அந்த மாதிரி விற்றுட்டு போனான் பொறிக்கு பையன். ஆனால் முற்றிலுமா பார்த்தேன் அவன் சொத்து எதுவுமே கிடையாது. இல்லை அவனோட பூர்வீகமாக சரிங்க, அவன் பூர்வீக சொத்து வெளியே கூட விற்றது மொத்தம் 1 கோடி கணக்கு பண்ணி 1 கோடி கூட வராதுங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 லட்ச ரூபாய் சொத்துக்கு விற்றுருப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் பரிசு. ஆனால் புதுசாக அவனுக்கு இப்போ 7 கோடி 8 கோடி ரூபாய்க்கு மேலே அவன் சொத்து வச்சுருக்கிறான். இப்போ வீடாகவே எவ்வளோ. ஆனால் எனக்கு 1 ரூபானா கூட கடை இல்லாத விற்றுட்டு போகிற சொன்ன பொட்ட பையன் அவன். இன்றைக்கி அந்த ஹரிதாஸ் ஜெகன் நம்பி போய் அவன் வாழ்க்கையில் அவன் இன்னும் படுவான் பாருங்க. அடுத்து மறுபடியும் பல கோடி அவன் பணத்தை கொடுத்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் முட்டாளே இன்னுமாடா பீ தோன்ற நீ தேவடியா பையன். அவங்க பார்த்தா எங்கே நம்ம சபரிமலைக்கு போகிற மாலை போட்டு போகிற இன்னுமாடா உனக்கு புத்தி வரல? ஏண்டா பண்டார பையன் ஜாதியில் பண்டாரன்னு இருந்தால் கூட நல்ல புத்தியெலாம் நிறைய பேர் நல்லா கட்டி நல்லா நீ நல்லா தான்டா இருக்கிற. பட் ஆனால் உங்கூட வந்து பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஏமாறானுங்க பாரு, அவனுக்கு தானே முட்டாளாகிறானுங்க அந்த இடத்துல. நான் ஒரு முறை உங்கள்கிட்ட மாட்டினேன் தேவடியா பையனங்கிட்ட உங்கள்கிட்ட மாட்டினே தவிர அடுத்த முறை நம்ம உங்ககிட்ட இந்த விஷயத்த உண்மையாக ஒன்று சொல்லண்டா. என்னோட கடனை இப்போது கடைசியாக உனக்கு ஒன்று சொல்லண்டா. அது ஹரிதாஸுக்கு தான் இப்போ போஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிக்க போகிறேன். நான் ஹரிதாஸும் ஜெகனோட தம்பிக்கும் நான் போஸ்ட்டு ஒன்று அடிக்க போகிறேன். அடுத்தது உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பாக உன் குடும்பம் உன்னை பற்றி வெளி உலகம் தெரியாமல் இருக்கும். இந்த உன்னை பற்றி வெளி உலகம் தெரியாமல் இருக்கு இல்லையா? இன்னும் வீடியோவில் மூலமாக கொஞ்சம் பேர் ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க, இல்லை ஒரு 500 பேர் பார்க்கலாம். ஆனால் காஞ்சிபுரத்தில் உனக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுறேன்டா. நான் எனக்கு 1 ரூபா கூட தேவையில்லை. எனக்கு 1.25 கோடியில் என்னை கடன் விட்டு என் வீடு என் ஊர் ஃபுல்லாக வந்து அவனுக்கெல்லாம் யார் காசு தரணும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் கூட்டு போய் அவன் காலில் விழுந்து அந்த கடனை நீ ஏற்றுக்க சொல்லி உன்னை ஏற்றுக்கு விட்டேன். நான் நீ எனக்கு ஏமாற்றிட்டு போன தேவடியா பையன் நீ. ஆனால் நீ உன்னை நேரடியாக பார்த்தோன்னா அந்த என்னை ஆத்திரம் அந்த கோபமும் அடக்க முடியாது, உன்னை அப்படியே கொலை பண்ணிவிடு. நான் உன்னையும் உன் பொண்ணு பிள்ளைக்கு தான் நீ சேர்த்து வச்சு. நீ நான் கொலை கேஸில் உள்ளே போனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கே போனாலும் நான் உன்னை கொண்டுட்டு அங்கேயே செத்தாலும் பரவாயில்ல. எனக்கு அந்த மாதிரி கோபம் உன் பேரில் இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்த சொன்னபடி நடக்கணும்டாடே தெவடியா பையன் நீ. ஒரு ரூபான்னா கூட நீ கொடுக்காம நான் சாக மாட்டேன்னு சொல்லி தெவடியா பையன் நீ பொட்ட பையன். இப்போ நீ எனக்கு என் மக்களுக்கு இங்கே இருக்கிற 1.25 கோடி நீ கொடுக்கல அப்படின்னா உன் பொண்ணையோ உன் புள்ளையோ பகிரங்கமாக நான் சொல்கிறேன் பாரு, உன் பொண்ணையோ உன் புள்ளையோ ஒன்றையும் உன் மேலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அறுத்து போட்டுருவேன் நான் உன்னை. நீ என் கடனை இல்லை கொடுக்கல அப்படின்னா உன்னை அறுத்து போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா உனக்கு நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டு உன் பொண்ணு கல்யாணமாக ஆனாலும் சரி உனக்கு நல்ல விஷயம் உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு உன்னை நான் அசிங்கப்படுத்தி காட்டிடுவேன். உன்னை ஊர் ஃபுல்லாக உங்கள் மேலே எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அந்த தேவடியா பையன் நீ என்னை ஏமாற்றி என் குடும்பத்தை நாஸ்தி பண்ண நீ போலீஸ்காரங்கிட்ட எத்தனை பேர்கிட்ட ஒன்றா இந்த வீடியோ போட்டுக்காட்டு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற 1ஆம் நம்பர் எத்தனை போலீஸ்காரங்கிட்ட போட்டுக்காட்டு. என்னை கெடுத்து நீ என்னை எப்படி என்னை ஆசை காட்டி உன் பெட்ரூமில் கூட்டு போய் 2000 ரூபாய் நோட்டில் காமிச்சு என்னை என் வாழ்க்கை நாசம் பண்ணியோ உன் வாழ்க்கை நாசமாகும். ஒருத்தன் பண்ணுவான், இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னும் நீ உனக்கு புத்தி வரல. உனக்கு ஒரு வீடு வச்சுக்கின்னு மிச்சம் இருக்கிற 4-5 வீடு விற்று பொதுமக்களுக்கு கடனை கொடுத்துட்டு போனா நீ தப்பிச்ச. இல்லைனா என்றைக்கு இருந்தாலும் இல்லைனாலும் என்னோடய மூர்க்கு குணம் என்றைக்கோ ஒரு நாள் கோபத்தில் உன்னை போட்டு போயினே இருக்க போகிறேன். அது எவன் போட்டாலும் சரி கண்டிப்பாக நான் என் மனசு சந்தோஷப்படும்டா. நீ இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் உன் வாழ்க்கை நல்ல கதியாக காண மாட்டேன். உன் பொண்ணு பிள்ளை நல்லாவே சத்தியமாக இருக்காது. நீ இன்றைக்கும் அவனுங்களுக்கு கழிவுற வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னா ஒரு நாள் உனக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பான். திரும்பவும் அவங்ககிட்ட எத்தனை லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட எதிர்பார்த்து நிற்கிறப்பாரடே. உனக்கு புத்தியும் இல்லாத உங்க கூட எத்தனை பேர் எல்லாத்துமே அந்த பணத்தை கொடுத்து பொதுமக்கள் பணத்தை இன்னமும் அதை உங்களுக்கு உழைக்கணுன்ற ஒரு அறிவே இல்லைடா உங்களுக்குலாம். ஏதோ உழைச்சோம் ஒரு வாட்டி சொல் பேச்சு கேட்டு போயிட்டு என்னை கூப்பிட்டுங்கிறாங்கடா பிட்காயின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக கூப்பிட்டுங்கிறாங்க. ஆனால் நான் எதுவுமே ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன்னா என்ன 2 வருஷத்தில் ஏகமாக சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்கலாம். ஆனால் நான் ஒரு முறை தவறு நடந்து போச்சா இனிமேல் கொண்டு அந்த தவறு நான் மலத்தை தின்னு கூட மலத்தை கரைச்சி குடிச்சிட்டு கூட வாழ்ந்தா கூட வாழ்ந்துக்கலாம்டா. பசின்னும் போது இந்தமாரி பொழப்பு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்துட்டு நான் மலைன்ற மூத்திரத்தை குடிச்சு கூட நம்ம குடும்பம் பண்ணிக்கலாம். அடுத்த மூத்திரம் வாங்கி கூட ஒரு பசி இருக்கும்போது நம்மளுக்கு மூத்திரமே வரலாம் அப்படி கூட செஞ்சிடலாடா. எப்படியா பசங்களா நீங்கள் மாரி ஒரு பொட்டை இன்னமும் அந்தமாரி நம்பி அவன் பின்னாடி சண்முகம் இந்த ஜெகனே ஹரிதாஸ் பின்னாடி போய்க்கின்னு அவனுக்கெல்லாம் பணம் கோடிக்கணக்கு கொடுத்துக்கின்னு குடும்பம் எத்தனையோ பேர் குடும்பம் நாசம் ஆகினுக்குது. அந்த குடும்பத்துக்குலாம் பணம் கொடுக்குறது துப்பு இல்லாத பண்டார தேவடியாமா உனக்கு புத்தியும் வராது. எத்தனை பேர் கொலையை அறுத்து உங்கள் அந்த குடும்பத்தை கொன்று அந்த பணம்லாம் உங்களுக்குலாம் எங்கேருந்துடா நிலைக்கும்? நீங்களாம் எங்கடா நல்லா இருப்பீங்க? நீங்களாம் ஜென்மமே கிடையாது. காஞ்சிபுரம் மண்ணில் நீங்கள் வாழையோ தகுதி இல்லாத தேவடியா பசங்கடா நீங்களாம். நன்றி வணக்கங்க. அடுத்த வீடியோ நம்ம இந்த வெங்கடேசன்றவன் ஜெகனோட தம்பி மச்சானோட வீடியோவை நம்ம உங்களுக்கு போடுறோம். எவன் வீடியோவாக இருந்தாலுங்க எந்த நாயனாக இருக்கட்டும் பொதுமக்களோட பணத்தில் குளிர் காயிறானா அது எல்லாமே ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டது. பொதுமக்கள் பணத்தை குளிர் காஞ்சிக்கிற தேவடியா பசங்களை எல்லாருமே இருந்தாலும் எனக்கு கொடுங்க. நான் கண்டிப்பாக அவனுக்கு நாயை எடுத்து விட்டு அதை பற்றின வீடியோ பதிவு போட்டு உங்களுக்கு வெட்ட வெளியாக காட்டினா தான் அந்த நாய்களோட. ஏன்னா இதில் எவனா பேசி எவனுக்குன்னா ஒரு நல்லது போய் சேரணும். எவன்னா இப்போ எவன் எது பேசி இது அவனுக்கு நியூஸாக தான் போகுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அளவுக்கு இதில் நடக்குதுன்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்லை இப்போ ஏரிங்க 13ஆம் தேதி மது அடுத்தது 27ஆம் தேதி தள்ளி போட்டுக்கிறாங்கன்ற விஷயம் எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஐஎஃப்எஸ்ன்றதுக்கு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போலாம் எங்கன்னா நடக்குதுன்றதே தெரியும். ஏன்னா ஆறுன கஞ்சின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? அதனால் உலகம் பொதுமக்கள் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இதுக்கப்புறம் நம்ம எவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து ஏமாறுற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. இவனுங்களை இன்னும் ஒன்றா நம்பர் இந்த ஃப்ராடுங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் தான் அதில் உஷாராக இருக்கணும். நன்றி வணக்கங்க.